வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல டே நம்பர் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல டே நம்பர் 3ல என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா குரூப் 1 2024 கொஸ்டின். ஸோ இந்த குரூப் 1 கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கு. அதே டயத்துல ஒரு சில ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷார்ட்கட் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல எல்லாமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு இருக்காது. எல்லாம் கலந்துதான் இருக்கும். அது எந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணணும், எந்த இடத்துல கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய, நல்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரம் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னா நம்ம அதை எப்படி சரி பண்றதுன்னா பிராக்டிஸ் மூலமா தான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நீங்க நல்லா கவனிங்க. PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியினர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், மேலும் அவர் P ஐ மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளார். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளார் எனில் கீழ்கண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ டிஎன்பிசி கொஸ்டின்ல ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டினை ஒருவேளை நீங்க ரொம்ப டைம் இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ எத்தனா நம்பர் கொஸ்டின் அப்படின்ட்டு நீங்க நம்ம சால்வ் பண்ண வேண்டியது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப மைண்ட் அளவுல சைக்காலஜி ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஷ்டமான கொஸ்டின்ல இருந்து மேக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்படியே எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ போய் எப்படி கஷ்டமா இருக்கு, பின்னாடி எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் தோணும். ஆனா அது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கஷ்டமான கொஸ்டின் கொடுத்து கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின், கஷ்டமானது இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின் கொடுத்து டைம் பாஸ் பண்ண விட்டு அப்போ அடுத்தடுத்தது வந்து கொஞ்சம் ஈஸியா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால இது எதுக்குமே நம்ம பயந்துடக்கூடாது, கான்பிடண்டா நம்ம அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர்னு கொடுத்திருக்காங்க? PQRSTU. ஓகேவா? சோ இதுல 6 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் 2 திருமணமான தம்பதியர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இந்த லெட்டரும் அவங்க ஒர்க் பண்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப T அப்படின்னா ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப அவங்க யாரு அப்படிங்கறத, இப்ப T அப்படிங்கிற ஒரு டீச்சர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆசிரியர். ஓகேவா? அடுத்தது அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். அப்போ இவர் வந்து யார கல்யாணம் முடிச்சிட்டாரு? ஒரு மருத்துவர். ஓகே, சோ திருமணம் முடிச்சவர் வந்து ஒரு மருத்துவர். இதுல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தாயார். ஓகே, சோ தாயார் நான் என்ன சொல்லியிருக்கேன்? சோ இப்போ ஒரு சிம்பிள் நம்ம வச்சுக்கலாம். அப்ப ஆண் அப்படிங்கிறவங்களுக்கு பிளஸ் ஆகும், பெண் அப்படிங்கிறவங்களுக்கு மைனஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்ப இவர் பெண் அப்படின்னா அவங்க கல்யாணம் முடிச்ச ஒரு ஆண் தானே. ஓகேவா? அப்ப இது ஒரு தம்பதியர். இப்ப இவர் இந்த மருத்துவர் யாரு, என்ன லெட்டர்னு தெரியாது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணல, எல்லாம் கலந்தா கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து யாரோட தாயார்? R மற்றும் U ஓட தாயார். அப்ப ஆரும் யூவும் வந்து உடன் பிறந்தவங்க. ஓகேவா? R மற்றும் U அப்படிங்கிறவங்க உடன் பிறந்தவங்க. அப்போ இவரோட அப்பா அம்மா தான் அந்த டீயும் அந்த மருத்துவரும். ஓகேவா? ஆசிரியரும் அந்த மருத்துவரும். ஓகே, அப்ப எங்க வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்கெல்லாம் தனித்தனி க்ளூ தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நான் கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அடுத்தது Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர். ஓகே, இப்ப இங்க Q வந்து எங்க ரிலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இல்ல, அதனால அதை தனியா நோட் பண்ணிக்கணும். ஸோ Q அப்படிங்கிற ஒரு சட்ட வல்லுநர், அவர் என்ன ஒர்க் பண்றாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு லா அப்படிங்கிற சட்ட வல்லுநர் அப்படிங்கிற நோட் பண்ணிருக்காங்க. அடுத்து மேலும் அவர் P ஐ மணந்து கொண்டார். அப்போ இங்க 2 தம்பதியர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒன்னு T, இன்னொன்னு மருத்துவர். அந்த மருத்துவர் என்ன லெட்டர்னு தெரியல. ஓகேவா? அதுதான் இங்க ஆப்ஷன்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. சாரி, யார் வீட்டுல இருக்காங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இங்க P லாயர். ஓகே, ஒரு சட்ட வல்லுநர். P அவரு வந்து யார் மணந்துகிட்டாங்க? P ஐ மணந்து கொண்டார். அடுத்து இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா P என்பவருக்கு ஒரு மகன், ஒரு பேரன் உள்ளார். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளார். இப்ப இந்த பாயிண்ட நீங்க நல்லா கவனிங்க. T அப்படிங்கிறவருக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, ஆசிரியர் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது இன்னொருத்தர் மருத்துவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும்
ஒரு பேரன் உள்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 தம்பதியர்ல ஒரு தம்பதி வந்துட்டு தாத்தா பாட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம கொண்டு வரணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்க மேல கொண்டு வாங்க. ஸோ கியூவும் பியும் இருக்காங்க. ஓகேவா? இதுல யார் என்பவருக்கு மகனும் பேரன் உள்ள பிங்கிறவருக்கு தானே. அப்போ இந்த பியோட மகன் இந்த டீச்சர் தானே ஆணு டீச்சரா இருக்கலாம். அவரோட பேரன் இங்க ஆறு. இப்ப இதுல வந்து பேரன் அப்படின்னா ஆரோ யூவோ இதுல யார் வேணா பேரனா இருக்கலாம், இன்னொருத்தவங்க பேத்தியா கூட இருக்கலாம். புரிஞ்சுங்களா? சோ அதை கரெக்டா லிங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க நல்லா கவனிங்க. கியூவும் பியும் தம்பதியர். இதுல பிக்கு ஒரு மகன் உள்ளார். அப்ப கியூவும் பியும் வந்துட்டு அந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிற மகன்கிறத நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இவரு வந்து யாரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க? இந்த மருத்துவரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? மருத்துவரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இவருக்கு மகன்கள், அதாவது மருத்துவரோட தாயார் தானே இந்த ஆர் மற்றும் யூரோட தாயாரான அவர் தானே மருத்துவர் சொன்னாங்க. அப்ப இவருக்கு மகன் தானே. இதுதான் ஃபைனலானது. ஓகே, இதுல இருந்தே நீங்க நல்லா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அவங்க கொடுத்திருக்க PQRSTUல எது எது வந்துட்டு இருக்கு எது இல்லை அப்படின்னு பார்க்கணும். இப்ப பி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, கியூவும் இருக்காங்க, ஆர் வந்து கீழே இருந்தாங்க. ஓகே, பேரன் இந்த மாதிரி இருந்தாங்க, யூவும் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டி இருக்காங்க, லாஸ்ட்ல என்ன இல்ல எஸ் மட்டும் இல்ல. அப்ப அந்த மருத்துவர் என்ன எடுத்துக்கலாம்? எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுதான். இப்ப அவங்க வேலையில கொடுத்திருப்பாங்க. இப்ப கியூ வந்து நம்ம லான்னு பார்த்திருந்தோம்ல. அப்ப கியூங்கிற ஒரு லாயர், இவரும் வந்து வேலைக்கு போயிடுவாரு. ஓகேவா? டி அப்படிங்கிற ஒரு டீச்சர் நம்ம பார்த்திருந்தோம், இவரும் வேலைக்கு போயிடுவாங்க. எஸ் அப்படிங்கிறவர் ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம், இவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்க 2 தம்பதியர்ல யார் வீட்டுல இருக்கா இதான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் அப்படிதானே கேட்டிருக்காங்க. அப்ப யார் வீட்டுல இருக்கும் பெண் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பி அப்படிங்கிறவங்க தான் வீட்டுல இருக்காங்க. ஓகேவா? சார் மற்றவங்க இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடியல, பேரம்பேத்தி இந்த மாதிரி கான்செப்ட் இங்க எதுவுமே சொல்ல. வீட்டுல 2 தம்பதியர்ல ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அங்க பி அப்படிங்கிறவங்க தான் வீட்டுல இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினை ஒவ்வொரு குழுவுமே நம்ம கவனமா நோட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா நோட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ரீசனிங் கொஸ்டின் தான். A equal to Z equal to 1, B equal to Y equal to 2, C equal to X equal to 3. இந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறானது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா மேக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டைம் சேவ் ஆகும். அதுலயே அவங்க அந்த 4 ஆப்ஷனை செக் பண்ற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. இதுவும் டைம் வந்து போற அளவுக்கு. இப்ப எது தவறானது அப்படின்னா நம்ம என்ன பண்றது, 4 ஆப்ஷன்லயுமே நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்றாப்படி கொஞ்சம் நம்ம ஸ்பீடாவும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரீசனிங் டாபிக்ல ஒன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ தெரியாதவங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ரீசனிங் டாபிக் இப்ப 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல்ல நீங்க ஆல்பபெட் லெட்டரையும் அதோட ஃபார்வர்ட்ல ஏபிசி, அதாவது ஏபிசி ஃபார்வர்ட்ல 1 2 3ல இருந்து 26 வரைக்கும், ரிவர்ஸ்ல கிரீன் கலர் நோட் பண்ணிருக்கல ரிவர்ஸ்லயும் 1 2 3 நீங்க 26 வரைக்கும் நோட் பண்ணிருங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எம் வரைக்கும் இந்த சைடு நோட் பண்ணிட்டு ஏல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏல ஸ்டார்ட் பண்ணி எம் வரைக்கும் நோட் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணுங்க. ஓகே, சோ என்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சைடே அப்படியே நீங்க இசட் வரைக்கும் முடிச்சிடலாம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் லெட்டர். இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 1 சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க நோட் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா ஏவும் இசட்டும் அதோட பொசிஷன் ஃபார்வர்ட்ல ரிவர்ஸ்ல 1. அதே போல பி ஒய்யும் 2 தானே. சோ இந்த மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல எது தவறு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க எம் ஈக்குவல் டு என்ன, சோ எம் ஃபார்வர்ட்ல 13, ரிவர்ஸ்ல வந்துட்டு அந்த 13 தானே. அப்ப இது கரெக்ட். ஓகேவா? இது கரெக்ட். நெக்ஸ்ட் எம் பிளஸ் என் ஈக்குவல் டு எல் பிளஸ் ஓ பிளஸ் ஏ பிளஸ் இசட்னு இருக்கு. அதோட பொசிஷன் நீங்க ஃபார்வர்ட்ல நீங்க நோட் பண்ணிருங்க. எம்மோட பொசிஷன் 13, அதே போல என்னோட பொசிஷன் உங்களுக்கு 14 மென்ஷன் பண்ணிருங்க. இப்ப இதுல 27 அப்படிங்கறது கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே ஈக்குவலா தான் அவங்க கொடுத்திருக்க நம்பர் கிடைக்கும். பாருங்க எல் பாருங்க 12ன்னு இருக்கு. சோ எல் 12 பிளஸ் ஓ 15, A first letter plus Z
அது 26th லெட்டர். சரி, இப்போ இங்க நீங்க நல்லா கவனிங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளானதா. என்ன அப்படின்னா ஏவும் இசட்டும் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபார்வர்ட் பொசிஷன் தானே. அப்போ எம்மும் பிளஸ் என்னும் ஃபார்வர்ட் பொசிஷன் என்ன 13 தானே. ஓகே, இங்கே 13 பிளஸ் 13 26 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அதே போல LO. ஸோ LO ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தானே. அது வந்து எத்தனாவது லெட்டர்? 12வது லெட்டர் தானே. ஸோ அப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே 26ன்னு கிடைக்கும், இங்கே 12 பிளஸ் 12 அப்படின்னு கிடைக்கும். அதே போல ஏவும் இசட்டுமே அவங்க கொடுத்துருக்கிறதுலே 1ன்னு இருக்கா. ஸோ அப்போ A1 பிளஸ் இசட்டு 1. அப்போ இந்த சைடு நீங்க டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 12 பிளஸ் 12 24, 24 பிளஸ் 2 26 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுவும் கரெக்ட். ஓகே, நான் மாற்றி நோட் பண்ணிட்டேன். எம் வந்து 13, அடுத்து N 14ன்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னதுலேயே அந்த ஆப்போசிட் கான்செப்ட்ல 13ங்கிறதா வரும். ஓகேவா? அதே போல LOவும் 12 அப்படிங்கிறதா வரும். இங்க மேல உள்ள அந்த ஃபார்வர்ட் பொசிஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்தது இங்க A பிளஸ் B பிளஸ் Cன்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப A 1ன்னு இருக்கும், B 2ன்னு இருக்கும், C 3ன்னு இருக்கும். அதே போல ரிவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா Z 1, Y 2, X 3 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதையும் கூட்டினால் ஈக்குவலா தான் வரும். இப்ப நீங்க 3 நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா அது கரெக்டா இருந்தா 4வது தான் தவறா இருக்கு அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எப்படி சார் நாங்க டைம் சேவ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு ஓரளவுக்கு எது ஃபாஸ்டா ஐடென்டிஃபை பண்ண பாசிபிள் இருக்கோ அதை நீங்க யோசிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம இது எல்லாத்தையும் கூட்டி அதோட பொசிஷன் என்ன அது எல்லாத்தையும் நம்ம கூட்டி மென்ஷன் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து ஒரு 3 லெட்டர் தான் இருக்கும். ஈயோட பொசிஷன் 5, ஜியோட பொசிஷன் 7, ஆனா ஜேவோட பொசிஷன் என்ன அப்படின்னா 10. அவங்க என்ன கேக்குறாங்க, இந்த 3 வந்துட்டு பகா எண்களா பிரைம் நம்பரா அப்படின்னு கேக்குறாங்க. 5ம் 7ம் பிரைம் நம்பர், ஆனா 10 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. இதுல இருந்தே இது தவறானது அப்படிங்கறத அந்த ஸ்பாட்ல நீங்க எடுத்தோடனே இந்த 4வது ஆப்ஷன் வந்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபாஸ்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதையும் நீங்க பண்ணலாம். நான் எல்லா விதங்களையும் யோசிச்சு சொல்றேன். அப்படி சொல்லும் போதுதான் நீங்க எதை சூஸ் பண்ணணும். இப்ப நான் அதை சொல்லாம இதை மட்டுமே நான் பண்ணேன் அப்படின்னாலுமே மத்தது என்ன ஆகும் அப்படிங்கறது நீங்க அந்த இடத்துல யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அதான் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட பேட்ச்ல ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க குயிக்கா ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த வீக் அப்புறம் வராது. ஸோ 1 வீக் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் யாரு என்கிட்ட ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின் வரும், எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வரும். ஓகேவா? மற்றபடி காமனா வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ மட்டும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உண்மையா பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிப்பார், ஆனால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின். இது ஒரு சூப்பரான ஷார்ட்கட் மூலமா கண்டுபிடிச்சலாம். இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பி. ஓகேவா? ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவா வேலை செய்பவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ பி என்பவருக்கு நீங்க 100% போடணும். அதுல 20% குறைவு அப்படிங்கிற சொல்லிட்டாங்கல்ல. அப்ப 100ல 20% குறைஞ்சுன்னா 80% எஃபிஷியன்சி தான் ஏக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ பெர்சன்டேஜ் கரெக்டா நோட் பண்ணணும். இப்போ நீங்க இதை யோசிக்காம ஏ பி அப்படிங்கறதுல ஏ என்பவர் பி என்பதை விட குறைவா 20% குறைவா அப்படிங்கிறது போது நீங்க பிக்கு 120ஆகவும் அதை விட உங்களுக்கு குறைவா ஏக்கு 100%. இந்த மாதிரி நீங்க 100னே வச்சு நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தவறா வரும். ஓகேவா? இப்போ என்னன்னா ஒரு சில இந்த மாதிரி கொஸ்டின்ல மோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 100% இருந்தே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்க டயத்துல எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க போடக்கூடாது. இப்ப இந்த மாதிரி 120 மென்ஷன் பண்றது எந்த வார்த்தைக்கு அப்படின்னா 20% அதிக திறமையானவர் அப்படிங்கிற போதுதான் யாருக்கு 20% அது எக்ஸ்ட்ரா இருக்கோ 100ஓட 20 ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? சோ அதை நான் நல்லா தெளிவா சொல்லிக்கிறேன். இப்போ இங்க குறைவானவர் அப்படின்னா 100ல இருந்தே குறைவா சொல்லிக்கணும். அப்போ பி வந்து 100% வச்சுக்கணும். அதுல இருந்து 20% குறைவு திறமையானவர்னா ஏக்கு அந்த 20 கழிச்சிட்டு போட்டுக்கணும். ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க சதவீதத்துக்கு ஈக்குவலான ஒர்க் சொல்லியிருப்பாங்க எவ்வளவு நேரத்தை முடிப்பாருன்ட்டு. யாருக்கு? ஏ.
ஏங்கிறவரு 7.5 மணி நேரத்தில் முடிப்பார். அப்ப ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 80%. அப்ப இந்த 80% மதிப்பு தான் இந்த 7.5. ஓகேவா? இப்ப 7.5 அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம்? இத கலப்பினத்துல இருக்க பினோவை மாத்திக்கலாம். 15/2 மாத்திக்கலாம்ல. 15/2. ஓகேவா? இப்போ 80%ங்கிறது 15/2 அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க? பி எவ்வளவு நேரத்துல முடிப்பார்? பி வந்து 100%. ஓகே, சதவீதத்தோட இந்த 100%ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க டைம் அண்ட் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்ல நேர்மாறலாம் என்ன எதிர்மாறலாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். இதுல இங்க என்னன்னு கவனிச்சீங்கன்னா எஃபிஷியன்சி ஏல இருந்து பின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஒருத்தரோட திறன் அதிகமா இருந்துச்சுன்னா அவர் கம்மியான நாட்கள்லயே வேலையை முடிச்சிருவாரு. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இன்கேஸ் பார்க்காதவங்க நம்மளோட சேனல்லே டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல நிறைய பப்ளிக் வீடியோஸ் இருக்கு, அதையும் நீங்க பாருங்க. ஆர் ஸ்பெசிபிக்கா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வேணுங்க சார், இந்த மாதிரி பேட்ச் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் நான் சொல்லிடுறேன். அதுல ஒரு ஃபுல் பேக்கேஜ் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? எல்லா டாபிக் உரிய வீடியோஸுமே ப்ராப்பரா இருக்கு. ஸோ அதுக்குரிய அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் 300 மட்டும்தான் அதுக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்றேன்னா நேர்மாறல் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். இது வந்து எதிர்மாறல். ஓகே, எஃபிஷியன்சி அதிகமா இருந்துச்சுன்னா கம்மியான நாட்களை முடிச்சுவார். அப்ப எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இதை மட்டும் டிவைட் பண்ணுவோம், ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும். ஓகே, ஸோ இங்க 2 நம்பர் இருக்க இடத்துல டிவைட் பண்ணிடணும், இன்னொரு நம்பர்ல மல்டிபிள் பண்ணணும். சால்வ் பண்றது இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 5ஆல அடிச்சு கொடுத்தா இங்க 2 டைம்ஸ் வரும், இங்க 3 டைம்ஸ் வரும். அடுத்து ஓரன் 2. ஆக்சுவலா இங்க எப்படி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஓரன் 2 இங்க கீழே இருக்கு, இந்த 2 அடிச்சிடக்கூடாது, இங்கதான் நீங்க அடிக்கணும். ஓகே, 4 2 8. அடுத்து ஓரன் 2 2 4. அப்ப 2 × 3 என்ன? 6. 6 மணி நேரத்துல அவர் வேலையை முடிச்சிருவாரு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்ப நீங்க 80/100 × 15/2. அப்போ நீங்க இந்த 2 அப்படிங்கறது இங்கதான் கேன்சல் ஆகுமே தவிர நீங்க அவசரப்பட்டு கீழே இருக்கிற நம்பரோட கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது ஒரு பின்னத்துல இருக்கு. முழு வேல்யூ அப்படின்னா நீங்க மேலேயே நோட் பண்ணிடுறீங்க. புரிஞ்சுங்களா? கரெக்டா இதை நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் பாருங்க. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பார் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பார் எனில் பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கனால என்ன பண்ணணும்? 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ற அளவுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைம் வேஸ்ட் ஆகும். அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் மூலமா தான் ஸ்பீடா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. 4 ஆண்கள், அப்போ 4 மென் வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 3 நாள்ல முடிக்கிறாங்க. அதே போல 3 பெண்கள், ஸோ 3 பெண்கள் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 6 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? 6 நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ நம்ம எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்களுக்கு சமமானவங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கவனிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம பிஎஸ்டி மெத்தட் நம்ம பண்ணியிருப்போம். பிஎஸ்டி மெத்தட் அதாவது பர்சன், டேஸ், அவர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இப்போ இங்க பாருங்க, 3 உமன் 6 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது பர்சன், டேஸ், அதே போல இன்னொரு பர்சன், இன்னொரு குரூப் எவ்வளவு வருவாங்க, எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல பாக்குறோம். இப்ப ஈக்குவலா முடிக்கணும்ல, அப்ப 3 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா எத்தனை பெண்கள் தேவை அப்படிங்கறத தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுவும் அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்? எத்தனை உமன் எத்தனை மென்னுக்கு சமமானவங்க கண்டுபிடிக்கிறதுனால இதையும் 3 நாள்ல முடிக்கிறது. 3 நாள்ல, இப்ப இங்க எப்படி ஆண்கள் 3 நாள்ல முடிச்சாங்க, அதே போல பெண்களும் 3 நாள்ல முடிக்கிறதுக்கு எத்தனை பெண்கள் தேவை அப்படிங்கறதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் 3 உமன் எத்தனை நாள்ல முடிச்சாங்க? 6 நாள்ல. அப்போ இந்த பர்சன், டேஸ்ங்கிற கான்செப்ட்லாம் நோட் பண்ணியாச்சு. அடுத்தது 3 டேஸ்ல முடிக்கணும், எத்தனை பெண்கள் தேவை? அப்ப இந்த 3 நம்ம அடிச்சு கொடுத்துறோம். 6 தானே எக்ஸோட வேல்யூ. அப்ப 3 நாள்ல முடிக்கணும்னா 6 பெண்கள் தேவை. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4 மென்னு 6 உமனுக்கு சமம். இப்ப நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன்ல, எத்தனை மென்னு எத்தனை உமனுக்கு சமம் அப்படிங்கிறது. நீங்க 4 மென்னு 6 உமனுக்கு சமம் அப்படிங்கிற வச்சுக்கலாம். அல்லது இதை குறைச்சிட்டு 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம்ல. அப்போ 2 4 2 6, 2 மென்னு 3 உமனுக்கு சமம். இந்த மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதை வச்சு என்னங்க சார் நாங்க பண்றதுன்னா, இப்போ நீங்க நல்லா கவனிங்க. எல்லாமே நம்ம வந்து ஆண்கள்ங்கிற கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்படி
ஆண்கள் கான்செப்ட்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதே போல பெண்கள் கான்செப்ட்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க ரெண்டை நீங்க நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கொடுத்துருக்கிறது 4 மென்னு 6 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப 12 ஆண்கள் ஒரே நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அப்ப 12 பேர் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதாவது 4 மென்னு 3 நாட்கள்ல தானே முடிப்பாங்க. ஓகே, ஸோ 3 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ இங்க ஒரே நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா செக் பண்றது எப்படி? இப்ப நாமனா 12ன்னு வருமா? 12 ஈக்குவல் டு இங்க ஆல்ரெடி 12ன்னு இருக்கு. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும், ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். அப்ப இது கரெக்ட். புரிஞ்சுங்களா? எக்ஸோட வேல்யூ 1 தான் கிடைக்கும். அப்போ ஒரே நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப இது கரெக்ட். இதே போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்களுக்குரியதுல நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப பெண்களுக்குரியதுல பாத்தீங்கன்னா பெண்கள் எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னா 3 பெண்கள் சேர்ந்தா 6 நாள்ல முடிப்பாங்களா? 3 பெண்கள் சேர்ந்தா 6 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 18 பெண்கள் சேர்ந்தா ஒரே நாள்ல முடிப்பாங்களா அப்படி கேட்கறாங்க. அப்ப 18 பேர் சேர்ந்தா அந்த ஒரு நாள்ல முடிப்பாங்களா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு எக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 3 18, இதுவும் 18, இதுவும் 18. ஓகேவா? அப்ப இது வந்து கேன்சல் ஆகுது, இவங்களும் ஒரே நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற கண்டிஷன் கரெக்டா வருது. இப்ப இது ரெண்டு பிரச்சனை இல்ல. அடுத்ததுலதான் 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரே நாள்ல முடிப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இங்கதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட் அப்ளை பண்ணணும். என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்? 2 ஆண்கள் 3 பெண்களுக்கு சமம் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்ல. சோ அதைத்தான் இங்க நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா 8 ஆண்கள் பிளஸ் 6 பெண்கள். ஓகே, 6 பெண்கள். இத நீங்க எப்படி மாத்திரணும் அப்படின்னா அது நம்ம 2 மென்னு 3 பேத்துக்கு 3 உமனுக்கு சமம் தானே. அப்ப எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா மென்னாவோ அல்லது உமனாவோ நான் மாத்திரேன். எப்படி மாத்திரலாம்? 3 பெண்கள் வந்து 2 ஆண்களுக்கு சமம் அப்படின்னா அப்ப 6 பெண்கள் வந்துட்டு எத்தனை பேரு? 4 ஆண்களுக்கு சமம் தானே. அப்ப இங்க 8 மென்னு அப்படியே போட்டுட்டு இங்க 4 மென்னு மாத்திக்கிறேன். 6 உமனை 4 மென்னு நான் மாத்திக்கிறேன். மாத்தினா மொத்தம் எவ்வளவு வரும்? 12ன்னு வருதா? ஓகே, அப்ப 12 மென்னு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல 12 மென்னு வந்து ஒரே நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப அதே போல 12 மென்னுங்கிறது ஒரே நாள்ல முடிப்பாங்க. அப்ப இங்கேயும் கொடுத்துருக்க அந்த ஒரே நாள்ல வேலை முடிப்பார் அப்படிங்கிற கண்டிஷன் கரெக்ட். அப்போ 3 கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன் பி தான் அதற்கான தவறான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணாமலே தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் செக் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணுங்க. அதே போலதான் நம்ம இப்ப மென்னு நம்ம மாத்தினத உமன்னு கூட நம்ம மாத்தி பார்க்கலாம். 6 மென்னு இங்கே 2வது ஆப்ஷன்ல 6 மென்னு பிளஸ் 8 உமன் இவங்க வந்து எத்தனை நாள்ல ஒரே நாள்ல முடிப்பாங்களா அப்படிங்கறத ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நான் 6 மென்னுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? அதாவது 2 மென்னு 3 உமன் ஈக்குவல் அப்படின்னா 6 மென் அப்படிங்கிறது இப்ப இன்ட்டு 3 தான் 6. அப்ப இதையும் 3 மல்டி பண்ணா 9 உமன். 9 உமன் பிளஸ் 8 உமன் இவங்க சேர்ந்தாங்கன்னா மொத்தம் 17. 17 உமன் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம பழைய கண்டிஷன் என்ன? 3 பெண்ணு 6 நாள்ல முடிக்கிறாங்கல்ல. அப்ப 3 பேரு 6 நாள்ல முடிச்சா 17 பேரு எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதே மேட்ச் ஆகலையில 3 × 6 18. அப்ப இது நம்ம அடிச்சுதான் 1 பாயிண்ட் சம்திங் ஏதாவது வேறையா வரும். அப்போ அந்த ஒரே நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற கண்டிஷனே வரல. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதவே நீங்க மென்னு மாத்துறதுக்கு பதிலா உமன்னு மாத்துறதுக்கு பதிலா மென்னு கூட மாத்திக்கலாம். ஓகேவா? 8 உமன். ஓகே, அப்ப 2 மென்னு வந்து 3 உமனுக்கு சமம் அப்படின்னா அப்ப 8 பேர் எத்தனை பேருக்கு சமம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வச்சு கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த டைம் பண்ட் ஒரு கொஸ்டினை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சா நல்லா கவனிங்க. இப்போ வட்டத்தோட பரப்பு தான் இங்க இன்வால்வ் ஆகுது. இப்ப பழைய வட்டத்தோட பரப்பா இருக்கட்டும், புதிய வட்டத்தோட பரப்பா இருக்கட்டும், அதோட ஃபார்முலா என்ன? வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு πr². ஓகே, இதுதானே. இப்போ பையோட வேல்யூ என்ன? 22/7. ஓகே, கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் நல்லா கவனிங்க. 2/7 வருது. அப்போ இந்த 22/7 அதாவது எதையுமே சிம்பிளை பண்ணல. 2/7 வந்துச்சா அந்த டிவைட்ல 7 வந்திருக்குல, இதை எதையுமே சிம்பிளை பண்ணல அப்படிங்கறதான் இதுல நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்போ சிம்பிளை பண்ணாமல் இதை எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, 22 2 × 11 பிரித்து 7 நம்ம எழுதலாம். ஓகே, டிவைட் பை 7ன்ட்டு. இப்போ இந்த 2 இருக்கு, 11 எங்கே போச்சு, 11 பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேடியஸ்குள்ள மாறி இருக்கும். ஓகேவா, அப்போ 11 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரேடியஸோட வேல்யூ 11ன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், 11 ஸ்கொயர்னு நம்ம போடுவோம். ஓகேவா, அப்போ இங்கே பை ஆர் ஸ்கொயருக்கு என்ன கிடைக்கும், 22/7 இன்ட்டு 11 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம 22 தான் என்ன பண்ணிட்டோம், 2 × 11 பிரிச்சிட்டோம். அப்போ இந்த 11 இங்கே என்ன பண்ணலாம், 11 கியூப்னே மென்ஷன் பண்ணலாம். அப்போ 2/7 × 11 கியூப். ஓகேவா, இதுதான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்மே பண்ணாமல் சார் இந்த இதெல்லாம் அதிகரிச்சிருக்குமே, அப்போ இதில் முன்னாடி ஏதாவது வந்திருக்கலாம் பின்னாடி ஏதாவது வந்திருக்கலாம் அப்படின்னா என்னதான் மாற்றம் நடந்தாலும் நம்ம புதிய வட்டத்தோட பரப்பு, இப்போ முன்னாடி வட்டத்தோட ஆரம் என்ன வேணா இருக்கலாம், அதோட சேர்த்து 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இப்போ நம்மளுக்கு இந்த ஆர் வேல்யூ ஒருவேளை 10ன்னு இருந்தா இன்னொன்று 1 இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர் வேல்யூ 11 கூட மாறி இருக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க ஃபாஸ்டா கெஸ் பண்ணிட்டு இதற்கான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், எந்த வித ரிஸ்க்குமே இல்லாம. ஓகேவா, இப்போ ஒருவேளை இது என்ன ப்ராப்பரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புதிய வட்டத்தோட பரப்புல இருந்து பழைய வட்டத்தோட பரப்புக்கு வித்தியாசம் அந்த 66. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப புதிய வட்டத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் பிளஸ் 1ன்னு வரும். பழசுல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆனிச்சுல, அதனால ஆர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். மைனஸ் பழசு என்ன சொல்லுவோம், பை ஆர் ஸ்கொயர்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதை நீங்க சிம்பிளை பண்ணா உங்களுக்கு வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. பழைய வேல்யூ ஆருக்கு எத்தனை வேல்யூ இருந்திருக்கு, இப்போ 10ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அதுல இருந்து நீங்க 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ 11ன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன மாற்றம் வரும் அப்படிங்கறதான் நீங்க டைரக்டாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இப்படிதான் நீங்க டைம் சேவ் பண்றவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கிற அளவுக்கு இருக்கும், நல்லா தெளிவாக கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் 2018 எவ்வளவு இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2019 6% இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 2020 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அதுபடி பார்க்கும்போது 2018 என்ன இருந்தது, 2,38,765 இருந்தது. மொதல் வருஷம் 6%, அப்போ 106, 100ஓட 6 கூட்டிக்கணும், 106/100. அதே போல ரெண்டாவது வருஷம் 2020 6%, அப்போ அங்கேயும் 106/100 நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதை சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதை நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தா நீங்க சிம்பிளை பண்ண தேவையில்ல. டிவைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி 100, 100 ஆர் 10 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க இதெல்லாம் 5ஆலையோ இல்ல வேற ஏதாவது, இப்ப இங்க 5ன்னு இருக்கனால உடனே நம்மளுக்கு 5ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு தோணும். ஆனா அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. அப்படி பண்ணாம இப்ப மேல இருக்க வேல்யூவை 106 மல்டிபிள் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு, நல்லா கவனிங்க. 106ஓட இந்த 6 மட்டும் கூட்டுனா எவ்வளவு வரும், 112ன்னு வரும். ஓகே, 106 பிளஸ் 6 112ன்னு வரும். அடுத்து 6ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, 6 36. இதுதான் இந்த 106 மல்டிபிள் பண்ணதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 100 பிளஸ் டிஜிட்ல மல்டிபிள் பண்றதுக்கான ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இது 108 அப்படின்னு இருந்துச்சுன்னா 108 மல்டிபிள் பண்ணா என்ன பண்ணுவோம், இந்த 108ஓட 8 மட்டும் ஆட் பண்ணுவோம், 116ன்னு வரும். அடுத்து 8 மட்டும் மல்டிபிள் பண்ணா 8 64. இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதை விட்டுருங்க, இந்த இதுக்கு வாங்க. இப்போ இந்த 11, 2, 3, 6ன்னு கிடைச்சத என்ன பண்ணணும், டிவைல இருக்க அந்த 100ங்கிறத, அதாவது 100ன்னு இருந்தாலும் சரி, நீங்க 10,000 வச்சாலும் சரி 4 0 இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே, தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, இந்த வேல்யூவும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ மல்டிபிள் பண்றதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒர்க்கு. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க 1 1 2 3 6 இதைத்தான் நீங்க மல்டிபிள் பண்ணணும். ஃபாஸ்டா தான் மல்டிபிள் பண்ணணும். 6 30க்கு 0 பேலன்ஸ் 3. அடுத்து 6 36 3 39க்கு 9 பேலன்ஸ் 3. 6 42 3 45க்கு 5 பேலன்ஸ் 4. 6 48 48 4 52க்கு 2 பேலன்ஸ் 5. அடுத்து 6 18 5 23க்கு 3 பேலன்ஸ் 2. 6 12 2 14.
ஓகேவா? அடுத்து 3 15க்கு 5 பேலன்ஸ் 1, 3 1 19 பேலன்ஸ் 1, 3 21 பிளஸ் 1 22க்கு 2 பேலன்ஸ் 2, 3 24 2 26க்கு 6 பேலன்ஸ் 2, 3 9 2 11க்கு 1 பேலன்ஸ் 1, 3 6 6 பிளஸ் 1 7. ஓகேவா? அடுத்தது 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 2 10க்கு 0, இங்க மென்ஷன் பண்ணணுமா? 10க்கு 0 2க்கு நேரா. 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, 2 12 1 13 பேலன்ஸ் 1, 7 14 1 15க்கு 5 பேலன்ஸ் 1, 8 16 1 17க்கு 7 பேலன்ஸ் 1, 3 6 1 7 2 4. ஓகே, அடுத்தது 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அப்படியே நோட் பண்றதுதான். 5 6 7 8 3 2. அடுத்தது 1 தான் இருக்கு. அப்போ அங்கேயும் 5 6 7 8 3 2 இதா இருக்கும். இப்போ பாருங்க 0 14க்கு 4 பேலன்ஸ் 1. அடுத்தது இங்கே 15க்கு 5 பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1 இங்கே நோட் பண்ணிடலாமா? நோட் பண்ணோம் அப்படின்னா 7 7 பிளஸ் 5 12 1 13க்கு 3 பேலன்ஸ் 1 நோட் பண்ணிடலாமா? அப்போ 4 10 15 21 26 26க்கு 6 பேலன்ஸ் 2, 6 7 14 14 21 27 27க்கு 7 பேலன்ஸ் 2, 3 10 17 17 25 20 25 32 32க்கு 2 பேலன்ஸ் 3 பேலன்ஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா 7 10 18க்கு 8. ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடில் 4 டிஜிட் இருக்கா, 4 0 இருக்கா. ஸோ அப்போ அதுபடி பார்க்கும்போது இங்கே அந்த 4 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சுட்டாவே போதும். 4 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறதா என்ன? இங்கே 4 0 இருந்ததுனா 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ 2 6 8 2 7 6 2 6 8 2 7 6 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் பெரிய நம்பரா கொடுத்துருக்காங்க. சார் இதை நாங்கள் வேற எப்படி நாங்கள் ஷார்ட்கட் மூலியமா கண்டுபிடிக்கிறோம் அதெல்லாம் வந்து கிடையாது. நீங்க இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்ல இருந்த வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் 6% கண்டுபிடிக்கணும். அங்கேயும் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், 6ஆல மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 டிஜிட் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு 6% நீங்க கண்டுபிடிக்கணும். அதுல நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அது ஒரு மெத்தட் தான். இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் நீங்க டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டு 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுட்டா வேலை முடிஞ்சு அப்படிங்கறதான் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி மக்கள் தொகை இயந்திரத்தோட மதிப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு சில நேரத்தில் ஈஸியா கொடுத்தாதான் ஆர் இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய நம்பரா கொடுத்தாதான் ஸோ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்றது மூலமா தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தனிவட்டி கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனிவட்டியானது அசல் ரூபாய் 15க்கு மேல் கிடைக்கும் தனிவட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்காங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட்டுக்கும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதே தான் இந்த அமௌண்ட்டுக்கு இருந்திருக்கு. அதே போல காலமும் சமம் 5 ஆண்டுகளில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப என் வேல்யூ இருக்கு, அதே போல பிரின்சிபல் வேல்யூ இருக்கு, ஆர் வேல்யூ தெரியணும். இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப தனிவட்டியை விட 3,000 அதிகம் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல. அப்போ இந்த ரெண்டு வட்டியோட வித்தியாசம் தான் அந்த 3,000. இந்த பாயிண்ட் தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இதுல நீங்க எப்பயும் போல PNR by 100 ஃபர்ஸ்ட் 20,000க்குரிய அமௌண்ட் நோட் பண்ணிக்கலாம் மைனஸ் அடுத்த PNR by 100 இதுக்குரிய அமௌண்ட் 15,000க்குரியதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணி நீங்க ஆரோட வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ கண்டுபிடிக்கலாமா? பிரின்சிபல் வேல்யூ 20,000 இன்ட்டு n வேல்யூ 5, r வேல்யூ நமக்கு தெரியாது, டிவைடட் பை 100 மைனஸ் இதே போல 15,000 நோட் பண்ணிக்கலாம் இன்ட்டு n வேல்யூ 5 தான், r வேல்யூ நமக்கு தெரியாது, டிவைடட் பை 100. இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அதே போல இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும்.
மேலே இருக்க வேல்யூல 200 × 5 200 × 5 என்ன 1000 1000 ஆர் அது ஆர் 1 நீங்கள் ஆறுனே வச்சுக்கலாம் ஓகே மைனஸ் அது 150 ஓகே 2 0 மட்டும் தான் கேன்சல் ஆகிருக்கு 150 இருக்கும் 150 × 5 15 × 5 75 அப்போ 750 இருக்குமா 750 ஆர் இதோட வேல்யூ தான் 300 ஓகேவா இப்போ 1000ல் 750 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 250 ஆர் ஈக்குவல் டு 300 இதுல இருந்து ஆரோட வேல்யூ என்ன 300 / 250 இதை சிம்பிளை பண்ணுங்க இந்த 0 அடிச்சிடலாம் 5ஆல் அடிச்சு கொடுத்தா 25 6 5 30 அப்போ ஆரோட வேல்யூ சரி இங்கே 300 நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க இங்கே மிஸ்டேக் ஓகே 3000 ஸோ அப்போ இங்கேயும் 3000ங்கிறத நோட் பண்ணுவோம் அப்போ இங்கே ஆரோட வேல்யூ என்ன வரும் ஆரோட வேல்யூ 3000 / 250 வந்திருக்கும் ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 25 இங்கே 65 300 ஒரு 5 இங்கே 12 60 அப்போ ஆரோட வேல்யூ 12%. ஆரோட வேல்யூ என்ன 12%. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். கரெக்டாக வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிருங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோல வந்து கேட்டிருக்காங்க 6x + 2y / 3x + 4y = 3/4 மற்றும் x + z = 2x + 3z = 3/7 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 4ஓட மேல இருக்க வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 6x + 2y 4 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 24x + 4 8y = இந்த வேல்யூ மேல மல்டிபிளா மாறும். அப்போ 3ஓட மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 3 9x + 12y. இப்போ எக்ஸ்ல 24ல இருந்து 9 போன்ஸ் அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கிறேன். 24ல இருந்து 9 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 15x = இங்க 8y இருக்கு, இங்க 12y இருக்கு. அப்ப பெருசு 12. 12ல இருந்து 8 போனுச்சுன்னா 4y. ஓகேவா? சோ இதுதான். அப்போ இதுல இருந்து x/y ஓட வேல்யூ, இப்ப இந்த y இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? என்ன வரும்? 4/15 இருக்கும். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்க? x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 15. ஓகேவா? இப்ப அடுத்து இந்த வேல்யூ இதே போல கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணணும். அப்ப 7ஆல மல்டிபிள் பண்ணணுமா? 7x + 7z = இந்த சைடு என்ன? 3ஆல இந்த 2x + 3z மல்டிபிள் பண்ணணும். 3ஆல மல்டிபிள் பண்ண அப்போ 2 6x + 9z. ஓகே, இப்போ இதுல x வேல்யூ பாருங்க. இங்க 6x இருக்கு, இங்க 7x. அப்போ ஒரே ஒரு x தானே, ஒரு x = இங்க 7z இருக்கு, இங்க 9z இருக்கு. அப்ப எத்தனை z? 2z தான் மிச்சம் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? x/z நீங்க தெரிஞ்சுக்கலாம். z வேல்யூ இந்த சைடு வரும். அப்ப 2/z ஓட வேல்யூ என்ன? 1. ஓகே, சோ அப்ப இதுல இருந்து x ஓட வேல்யூ 2, z ஓட வேல்யூ 1. இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கலாம். இங்க ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது என்ன? x வேல்யூ 4, y வேல்யூ 15 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? x வேல்யூ 2னும் z வேல்யூ 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்க எது காமனா இருக்கோ அந்த வேல்யூ, இப்போ இங்க x தான் காமனா இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துலயும் இங்கேயும் வந்து x தான் காமனா இருந்துச்சு. இந்த காமனா இருந்த x வேல்யூ ஒரே நம்பரா இருந்துச்சு அப்படின்னா மற்ற வேல்யூ அதே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா x வேல்யூ 4 இருக்கும்போது இங்க x வேல்யூ 2 தான் இருக்கு. அப்ப இதோட 2 மல்டிபிள் பண்ணாமா? இங்கேயும் 2 மல்டிபிள் பண்ணும், இதோ பேர்ல இங்கேயும் மல்டிபிள் பண்ணும். அதாவது இந்த இதுல x வேல்யூ 2ன்னு இருக்கிறதுல எல்லாத்தையும் 2ஆ மல்டிபிள் பண்ணுங்க. x வேல்யூ 4ன்னு கிடைக்கும், z வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அப்ப x வேல்யூ வந்து சேமா 4னே கிடைச்சிருச்சா? x வேல்யூ 4, z வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்குல. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆனா அவங்க என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்க பாருங்க. x y z. அப்ப x ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சோம், y ஓட வேல்யூ 15ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம், z ஓட வேல்யூ 2. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளானதான். எல்சிஎம் கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க.
3 எண்களின் மீசைமா ஆனது 120 எண்ணில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்பவா ஆக இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க ரொம்ப சிம்பிளானதான், 120 எந்த நம்பர் டிவைட் பண்ணாதோ அதுதான் வந்து மீப்பவா இருக்க இயலாது. புரிஞ்சுங்களா? இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சா போதும். அப்போ 120 8ஆல டிவைட் ஆகுமா? ஸோ 1/8, இங்கேயும் 1/8, பேலன்ஸ் 4 40 அப்படிங்கிற போது 5 டைம்ஸ் அப்போ முழுசா 8ஆல் டிவைட் ஆகுதுல. 12ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேவா? 24ஆல டிவைட் ஆகுமா? 120 டிவைட் பை 24. இப்போ இங்க 10 நோட் பண்ணிக்கலாம். 1 12 12, 2 12 24, அடுத்து 1 2 2 2. அப்போ இங்க முழுசா டிவைட் ஆகுதுல. முதல் 3 நம்பர் டிவைட் ஆனிச்சுன்னா லாஸ்ட் நம்பர் தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணலாம். 120 35ஆல டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதெல்லாம் வந்து பார்த்த செகண்ட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸோ இதுவும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா இந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் நல்லா டைம் எடுக்கிற கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின் இல்லை, டைம் எடுக்கிற கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. இப்போ இங்க ஏவோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர்டு. பியோட வேல்யூ 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 கியூப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல சியோட வேல்யூ 5 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 கியூப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அவங்க என்ன கேட்கறது அப்படின்னா மீப்போவா, அதாவது ஹெச்சிஎஃப் தான் கேட்கறாங்க. எதோட ஹெச்சிஎஃப்? ஏ ஸ்கொயர்ட் கமா பி கியூப், இதோட வேல்யூ தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ நல்லா கவனிக்கணும். கொடுத்துருக்கிறது ஏவும் பி சி இந்த கான்செப்ட் தான், ஆனா ஹெச்சிஎஃப் என்ன கேட்கறாங்க? ஏங்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணிட்டு அதே போல பிங்கிற வேல்யூ கியூப் பண்ணிட்டு இந்ததுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, இந்த கான்செப்ட் தான் கேட்கறாங்க. அப்ப அதே போல தான் மற்ற ரெண்டையும் கண்டுபிடிச்சு 3க்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ இது எந்த கான்செப்ட் பேசிக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்போனன்ட் கான்செப்ட், இந்த பவர் கான்செப்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? அதாவது ஏவோட வேல்யூ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப். அப்ப ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இதையும் நம்ம இப்ப இங்க வந்துட்டு நீங்க 2ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது இங்க ஹோல் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணுவோம். இந்த ஸ்கொயருங்கிறது இங்கேயும் வந்து மல்டிபிளா வரும். அப்ப 2 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 6, இதுதான் ஏ ஸ்கொயரோட வேல்யூ. அப்ப எப்படி மாடிஃபை ஆயிருக்குங்கிறத புரியுதா? அடுத்து பி கியூப். அப்போ என்ன பண்ணணும்? பி கியூப் பண்ணணும். அப்ப இந்த வேல்யூ கியூப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிடைச்சது 2 4 இன்ட்டு 2 பவர் 6, சாரி 3 பவர் 6, 3 பவர் 6. அதே போல பி கியூப் அப்படின்னா இந்த வேல்யூ நம்ம கியூப் பண்ணணுமா? கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 6, ஓகே. ஸோ 3 பவர் 6ன்னு வரும் இன்ட்டு 5 பவர் 9 வரும். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படிங்கறதுனால நம்ம மற்றதெல்லாம் எடுக்க தேவையில்ல. எது காமனா இருக்கோ, பேஸ் காமனா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். அதுலயும் பவர் கம்மியா இருக்க எடுத்துக்கலாம். இங்க பவர் வேல்யூ ஒரே தான் இருக்கு. அப்ப 3 பவர் 6 தானே இருக்கு. ஓகேவா? அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ 3 பவர் 6. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க 3 பவர் 6 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்க ஒரு இதை கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இதுலயும் நீங்க ஆன்சர் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் நோட் பண்ணலாம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இங்கே டைம் சேவ் பண்ணி ஆகணும். அதனால இதை கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ல தான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9,975 எனில் 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 2 வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்டுப்பாங்க. இப்போ இங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா மொத்த தொகை கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுங்கிறத மென்ஷன் பண்ணல. அப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுங்கிறது தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா முதல் வருஷம் என்ன ஆகுது? 5 வருஷம் அதிகரிக்குது. அப்ப 5 வருஷம் அதிகரிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100ல இருந்து அந்த 5 ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 105/100. அடுத்து 2வது வருஷம் என்ன ஆகுது? 5 வருஷம் 5% குறையுது. ஓகே. 5% குறையிறதுனால நம்ம 100ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்ணுவோம். 100ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்ணுவோம். எழுத மாட்டோம். 95/100.
இதெல்லாம் சேஞ்ச் ஆன பின்னாடி 2ஆம் ஆண்டு முடிவில் எவ்வளோ கிடைக்குது? 9975ங்கிறது கிடைச்சிருந்துச்சு. அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ என்ன? இதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. தொடக்கத்தில் இருந்த வேல்யூ என்ன? இதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 21ன்னு வரும், இங்கே 20 அப்படிங்கிற வரும். ஓகேவா? அடுத்து இந்த வேல்யூ 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் 105ஐயும் 95ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ கீழே வந்து அந்த 20 இருக்குல்ல, அது அப்படியே கூட இருக்கட்டும். டிவைடில் வந்து எத்தனை ஆகும்? 10,000ங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ 105ஐயும் 95ஐயும் மல்டிபிள் பண்ணால் 25க்கு 5, இங்கே 2ன்னு வரும், 5 5. அடுத்து 9 45க்கு 5, பேலன்ஸ் 4. ஓகே, ஸோ அந்த 4 இங்கே வந்துடும். 9 9. இதை ஆட் பண்ணுங்க. ஸோ அதை ஆட் பண்ணீங்கன்னா 5 7 9 9. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்ல. ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு ஆன்சர்? எக்ஸ் இன்ட்டு 9, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணதுனால. ஓகே, 5ஆல் அடிக்கிறதுக்கு முன்னாடி 105/100 வச்சிருந்து 9975 டிவைடட் பை 100 × 100 10,000 ஈக்குவல் டு இந்த 9975. அப்போ இதில் எது கேன்சல் ஆகும்? இந்த மேலே இருக்க இந்த 9975 இதுவுமே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்க இந்த 10,000 தானே. இந்த 10,000 தான் எக்ஸோட வேல்யூ. டிவைடில் இருக்கு, இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர். அப்போ தொடக்கத்தில் எவ்வளோ இருந்துச்சு? 10,000 இருந்தது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லாஸ்ட் கொஸ்டினாக பார்த்துக்கலாம். ஸோ 12வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த பார்ட்டில் இது லாஸ்ட் கொஸ்டின். 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன அப்படிங்கிற பாருங்க. இப்போ இங்கே அவங்க கொடுத்துருக்க நம்பரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5 3/4, 4 4/5, 7 3/8. ஓகே, இதில் நீங்கள் அந்த பின்ன வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, பின்ன வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. 3/4 ப்ளஸ் 4/5 ப்ளஸ் 3/8. இப்போ இந்த நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் என்ன வரும்? 40 அப்படின்னு வரும். ஏன்னா இந்த 4 8க்குள்ளே அடங்கிடும். அப்போ நம்ம 5க்கும் 8க்கும் மட்டும் நம்ம எல்சிஎம் பார்த்தா போதும். 5ங்கிறது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே 2 நம்பர் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். 8 40. ஓகே, இப்போ 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும்? 10. அப்போ மேலே நம்ம அதே 10ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ 30 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8 40. அப்போ இங்கேயும் 8ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8 32. அடுத்து இங்கே 1 8 இன்ட்டு 5 தான் 40. அப்போ இதையும் நம்ம 5ஆல் ப்ளஸ் 15 அப்படிங்கிற கிடைக்கும். இதை மட்டும் சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் மேலே இருக்கிறத ஆட் பண்ணணும். 60 70 77 டிவைடட் பை 40. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க. என்ன பண்ணா முழு நம்பராக மாறணும். அப்போது கீழே 40 இருக்குது. 40 மேலே இருக்க நம்பரில் முழுசாக டிவைட் ஆகணும் அப்படின்னா இங்கே 77 தான் இருக்குது. 77ஓட நீங்கள் ப்ளஸ் ஒரு 3 கூட்டுங்க. 3 கூட்டினா 80ன்னு மாறுமா? 80 மாறினா கீழே இருக்க 40ஆல் டிவைட் ஆகும். 2 டைம் முழுசாக டிவைட் ஆகும். அப்போ இந்த 3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ 3/40 தான் அந்த முழு தேவையான நம்பர். இது இருந்தால் முழு நம்பராக மாறிடும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் நம்ம இதோட கன்டினியூட்டி 13வது கொஸ்டின்ல இருந்து 25வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுறத எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கவனித்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.